ஹலோ மாமிஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் குழந்தைங்களுக்கு சூப்பராக வெயிட் போடுறதுக்கு அப்புறம் அவங்களோட பிரெயின் டெவலப்மெண்ட் மசில் டெவலப்மெண்ட்டுக்கு ரொம்பவே முக்கியமான ஒரு சூப்பரான ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இது வீக்லி 3 டைம்ஸ் நீங்கள் கொடுத்துட்டு வந்தாலே நல்லா சூப்பராக ரிசல்ட் இருக்கும். 1 வயசுக்கு மேலே உள்ள குழந்தைங்களுக்கு இதை பியூரே மாதிரி செஞ்சு கொடுத்துக்கலாம். 2 வயசுக்கு மேலே உள்ள குழந்தைங்களுக்கு ஸ்மூதி மாதிரி செஞ்சு கொடுத்துக்கலாம். வீடியோவில் நிறைய டிப்ஸ் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஒரு லைக் கொடுத்துட்டு வீடியோ பாருங்கள். அப்போ தான் நிறைய மாமிஸ்க்கு இது போய் ரீச் ஆகும். அப்புறம் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் பில்லையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இது பண்ணுறதுக்கு ஒரு செவ்வாழை பாதி பழம் எடுத்திருக்கேன். நீங்கள் செவ்வாழைக்கு பதிலாக வேறு எந்த பனானா வேணாலும் சேர்த்துக்கலாம். செவ்வாழை தான் சேர்க்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை. இதோட ஒரு 3/4 டம்ளர் நல்லா கெட்டியான பால் சேர்த்துக்கலாம். இது தண்ணி சேர்க்காத பால் தான். 1 வயசுக்கு மேலே உள்ள குழந்தைங்களுக்கு இப்போ தான் பசும்பால் கொடுத்து பழக்கிறீங்கன்னா அவங்க எவ்வளோ குடிப்பாங்களோ அவ்வளோ பால் சேர்த்துக்கிட்டா போதும். ஒரு 2 வயசு வரைக்குமே தண்ணி ஊற்றாமல் கெட்டியான பால் தாராளமாக குழந்தைங்களுக்கு கொடுத்துக்கலாம். 2 வயசுக்கு மேலே அவங்களோட வெயிட் கெயின் பொறுத்து நீங்கள் டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணிவிட்டு கொடுத்துக்கலாம். பாலில் தண்ணி சேர்த்து கொடுக்கும்போது அதோட சத்துக்கள் எல்லாம் டைல்யூட் ஆயிரும். அது மட்டும் இல்லாமல் குழந்தைங்களுக்கு 3 வயசு வரைக்கும் பிரெயின் டெவலப்மெண்ட் ரொம்பவே ஃபாஸ்ட்டாக இருக்கும். அதனால அவங்களுக்கு நிறைய குட் ஃபேட் கொடுக்கறது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ இது கூட 1 ஸ்பூன் அளவு பீனட் பட்டர் சேர்த்துக்கிறேன். நீங்கள் பீனட் பட்டருக்கு பதிலாக 4-5 முந்திரி பருப்பு ஊற வச்சுட்டு சேர்த்துக்கலாம். அப்படி இல்லைன்னா 1 டீஸ்பூன் அளவு நட்ஸ் பவுடர் சேர்த்துக்கலாம். அப்படி இல்லைன்னா 1 டீஸ்பூன் அளவு சீட்ஸ் பவுடர் சேர்த்துக்கலாம். இல்லைனா 1/2 டீஸ்பூன் நட்ஸ் பவுடர், 1/2 டீஸ்பூன் சீட்ஸ் பவுடர் அந்த மாதிரி கூட சேர்த்துக்கலாம். பீனட் பட்டர் ஃபஸ்ட் டைம் கொடுக்குறீங்கன்னா இல்லை கொஞ்சமாக சேர்த்து கொடுத்து பாருங்கள். குழந்தைங்களுக்கு எதுவும் அலர்ஜி இல்லைன்னா நீங்கள் கண்டினியூ பண்ணிக்கலாம். பீனட் பட்டரில் நிறைய ப்ரோட்டீன், குட் ஃபேட் இருக்குது. அது குழந்தைங்களோட வெயிட் கெயின், பிரெயின் டெவலப்மெண்ட் அப்புறம் மசில் டெவலப்மெண்ட்டுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ இது கூட 1 ஸ்பூன் அளவு தேன் சேர்த்துக்கிறேன். நீங்கள் எதுவுமே சேர்க்காமல் வெறும் ஆறின பாலில் டெய்லி தேன் சேர்த்து கொடுக்கும்போது குழந்தைங்க நல்லாவே ஆரோக்கியமாக சூப்பராக வெயிட் கெயின் ஆவாங்க. நீங்கள் பனானா, பீனட் பட்டர்லாம் சேர்த்து வாரத்தில் 3 தடவை கொடுத்துக்கலாம். இப்போ நல்லா பிளெண்ட் பண்ணி எடுத்து வந்துடலாம். குழந்தைங்க நம்ம சாப்பிடல அப்படின்னு கவலைப்பட்டோன்னா இது நம்ம கொடுக்கும்போது இது குடிக்காத குழந்தைங்களே, சாப்பிடாத குழந்தைங்களே இருக்க மாட்டாங்க. அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். நிறையா கேலரிஸ் உள்ள ரொம்ப ஹெல்த்தியான ஸ்மூதி இது. குழந்தைங்களும் நல்லா தலைன்னு ஆரோக்கியமாக வெயிட் கெயின் ஆவாங்க. 1 வயசுக்கு மேலே உள்ள குழந்தைங்களுக்கு இதை பியூரே மாதிரி செஞ்சு கொடுத்துக்கலாம். 2 வயசுக்கு மேலே உள்ள குழந்தைங்களுக்கு இதை ஸ்மூதி மாதிரி செஞ்சு கொடுத்துக்கலாம். வாரத்தில் 3 தடவை நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்துக்கலாம். டெய்லியுமே ஆறின பாலில் நீங்கள் குழந்தைங்களுக்கு தேன் சேர்த்து கொடுத்துக்கலாம். அதுவும் குழந்தைங்க சூப்பராக வெயிட் கெயின் ஆவாங்க. இன்ஸ்டண்ட்டாக எனர்ஜி தரக்கூடியது, ரொம்ப ஹெல்த்தியானது. சாப்பிட அடம் பிடிக்கிற குழந்தைங்க கூட இதை கண்டிப்பாக விரும்பி குடிப்பாங்க. நீங்கள் இது குடிச்சிட்டு வரும்போதே கண்டிப்பாக விசிபிளாக ரிசல்ட் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் கருத்துக்களை எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட கண்டிப்பாக இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் டைம் இதே மாதிரி ஒரு யூஸ்ஃபுல்லான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.